சார் இதான் சார் முக்கியமானது. நம்ம கீ பாயிண்ட்னா இதே பார்க்கலாம். வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா அப்படின்னு கேட்டிருந்தார் சார். இது நேரடியாக இவர்களை முதல்வர் குடும்பத்தை குறிப்பாக சுருக்கென்று குத்தும் என்று நான் நினைக்கிறேன். சிஎம்மோட வெளிநாட்டு பயணம் பற்றி ஒரு 15-20 நாளைக்கு ஒரு வாட்டி படம் ரிலீஸ் பண்ணுறாருல சிஎம், அது போல் ரிலீஸ் பண்ணலான்னு ஷூட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இருந்திருப்பாங்க. விஜய் அவர்கள் இதை பற்றி பேசுகிறோன்னே பட்டன் ரிலீஸ் பண்ணாங்க. இதை பற்றியா சிஎம் ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு வெளிநாட்டில் போய் நான் பேசினேன், அங்கே இருக்கவங்கெல்லாம் முதலீடு செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சரி, முதலீடு செய்யறதுக்கு அவங்க எல்லாம் ஆர்வமாக இருக்காங்களா இல்லையான்றது ஒரு ஃபோனை போட்டால் தெரிஞ்சிட போகுது. நீங்கள் எதுக்கு அங்கே நேராக போய் தான் கேட்பீங்களா? யோசிச்சு பாரு. அதே நீங்களே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசணும் சார். இங்கே மேனேஜர் இருக்காரு கூப்பிட்டு பேசினா என்ன சொல்ல முடிஞ்சு போச்சு. இன்னொன்று, நீங்கள் இப்போது வருவதாக சொன்ன எல்லா முதலீடுகளும் இங்கே ஏற்கனவே செயல்படக்கூடிய நிறுவனங்கள் செய்யும் முதலீடு. அதாவது இங்கே செயல்படக்கூடிய நிறுவனங்கள் அவர்களோட விரிவாக்கத்துக்காக செய்கிறாங்க. ஃபோன் பண்ணி மேனேஜர் ஏன்பா என்னப்பா சொல்றாரு கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா சார் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இன்னொன்று, அவங்களே உங்ககிட்ட தான் வந்தாகணும். இதை போய் முதலீடுன்னு சொல்லி இன்னும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல. டிஆர்பி ராஜாவும் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தான்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஃபேக்ட் செக் யூனிட்டும் இல்லை முதலீடுலாம் வந்திருக்கு அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. நான் சிம்பிளாக கேட்குறேன், நீங்கள் அதுக்கப்புறம் போய் செஞ்ச வரவேற்ற முதலீடுகள் எல்லாம் தூக்கி ஓரம் வையுங்கள். மே 2022 துபாய் சென்றீர்களா இல்லையா? குடும்பத்தோட போனாங்களா? போனாங்க சார். புர்ஜ் கலிஃபா டவர்ல எல்லாம் ஏறினாங்களா? ரஹ்மானோட ஸ்டுடியோவில் போய் பார்த்தாங்களா? துபாயில் எல்லாம் பார்த்தாங்களா? 6500 கோடி ரூபாய் முதலீடு வருகிறது என்று அவர் சொன்னாரா? இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. கூகுளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லூலு மால், நோபல் ஸ்டீல்ஸ், கிங்ஸ் ஹாஸ்பிட்டல், இதில் ஒன்று வந்துச்சா? 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. சொல்லு. புரிந்துணர்வு ஒப்பந்தமா சார்? புரிந்துணர்வு போட்டு இங்கே ஏர்போர்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணார். சென்னை ஏர்போர்ட்டுக்கு இது மாதிரி இவ்வளோ முதலீடு வந்திருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணார். இவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாக்கும்னு சொன்னார். எங்கப்பா வந்து சொல்லுப்பா. கோயம்புத்தூர்ல வந்திருக்கு லூலு மால் அப்படி சொல்றாங்க. லூலு மாலோ இல்லை வேறு ஏதோ ஒரு மாலோ, அது என்னமா முதலீடாமா? யோசிச்சு பாருங்க. எது முதலீடு? ஒரு தொழிற்சாலை வருவது முதலீடு.